நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:55. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் நீங்கள் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய கிரியையில நம்ம பெருகக்கூடியவர்களா இருக்கணும். நான் சொன்ன அந்த கிரியைன்னு சொல்லும்போது தேவனுடைய இன்னைக்கு செயல், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள். அதனாலதான் இந்த வருஷத்துல அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்யற இந்த கொரிந்தியர் ஜனங்களுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே வார்த்தை தேவன் இந்த வருஷத்துல நமக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செயல்ல, கிரியையில ஆண்டவர் சொல்ற பெருக சொல்றார். என்ன பாச செயல்? இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற காரியங்கள், இதுலதான் கர்த்தர் ஒரு என்னது ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் நினைப்போம் இந்த வருஷத்துல கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யணும், எல்லாருக்கும் ஆசை. ஆமாவா இல்லையா? எல்லாரும் சொல்ல முடியுமா எனக்கு இந்த வருஷம் ஆண்டு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஏதாவது என் வாழ்க்கையில நடக்குமா, ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டு என்னோட வாழ்க்கையில செய்வாரா? இன்னைக்கு ஆண்டவரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா அவருடைய கிரியையில நீ பெருகணும். உன் வாழ்க்கையில ஜெபத்துல, உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு கர்த்தர் ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார் சொன்னா, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னோட வாழ்க்கையை தட்டி எழுப்பி உன்னை நடத்துறதுக்கு தான் கர்த்தர் சபையில ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். உன் குடும்ப காரியத்துக்கு இல்ல, உன் பர்சனல் லைஃபுக்கு கர்த்தர் ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பிரசங்கத்தை. ஊழியக்காரன வேலை என்ன தெரியுமா? உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துறது. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைய கட்டி வழி நடத்துறது பொறுப்பு யாரோட கருத்துல தெரியுமா இருக்கு? உங்க பொறுப்பு, உங்க கையில தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதுதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த கொரிந்தியர் ஜனங்களுக்கு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் தேவனுக்கு உகந்த விதத்துல நான் வெற்றிக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? ஒரு பெருக்கத்தை என்னோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். எதுல ஒரு பெருக்கம்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ உலக பிரகாரமா வாழ்ந்துகிட்டு, உலக பிரகாரமா ஜீவிச்சு கொண்டு, இன்னைக்கு தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாம, ஒரு கீழ்ப்படுகிற ஆவி இல்லாம, ஒரு உண்மை இல்லாம, ஒரு என்னது ஒரு பயம் இல்லாம நம்ம வாழ்ந்து சொன்ன எப்படிங்க ஆண்டவர் கிரிகளை நம்மளை பெருக பண்ண செய்வார்? ஹல்லேலூயா. ஒருத்தங்க யாராவது நம்மளை ஏமாத்திட்டாலே அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம். ஆமாவா இல்லையா? இவன் செம்ம ஏமாத்துக்காரன். யாராவது ஒருத்தங்க நம்ம போய் பேசிட்டா நம்ம என்ன செய்வோம்? செம்ம வாங்கி தந்தாலே போய் எதுவுமே உண்மையே பேச மாட்டான். அப்ப அவன் உண்மையை சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். ஹல்லேலூயா. இதான் கிரிகை. இந்த கிரியை தான் கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு? மாத்த சொல்றாரு நம்மளோட வாழ்க்கையை. இதை நீ மாத்தினாதான் ஒரு பெருக்கத்தை நான் உன்னோட வாழ்க்கையில கொடுப்பேன். எதுல? ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இது இந்த வாக்கு தத்தத்தை தான் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மளுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை வசனம். இந்த கொரிந்தியர் ஜனங்களோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு படிச்சிட்டீங்களா? சரி, அந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எதை குறித்து பவுல் பேசுறாரு? மத்தவங்களாம் படிக்கல, 2 பேர் தான் பார்த்தேன் படிச்சிருக்காங்க. ஆண்டவருடைய வருகையை குறித்த அந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆயத்தப்படுத்துறாரு. நீ என்ன செய்?
இந்த வருகைக்கு, ஆண்டுடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ள போறதுக்கு உன் வாழ்க்கையை நீ சரியா வச்சுக்கோ. அல்லேலூயா. செத்தவனா இருக்காத. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அவர் உயிர்த்தெழுகிற தேவன். ஒரு உயிர்த்தெழுதல் ஜீவியம் வாழ்க்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்துல தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்ன யாராவது சரிப்படுத்த முடியுமா? முடியாது. இல்ல என்ன யாராவது மாற்ற முடியுமா? நம்ம என் சிந்தையை ஏதாவது எவனாவது மாற்ற முடியுமா? என் கேரக்டர் மாற்ற முடியுமா? ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் பேச மாட்டாங்க. ஒரு சில வீட்டுக்கு போனா நல்லா உபசரிப்பாங்க, ஒரு சில வீட்டுக்கு போனா உபசரிக்கிறத பார்க்கவே முடியாது. ஒரு சில வீட்டுக்கு போனோமா ஒன்று வந்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா உழுது கவனிப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க, நல்லா சிரிச்ச முகத்தோடு வரவேற்பாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேரக்டர்ல இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு கேரக்டர். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில மாறணும்னு சொன்னா இன்னைக்கு என்ன என்னால மாத்திக்கொள்ள முடியாது என்னோட கிரியை. ஆனா தேவன் நினைச்சாலும் எல்லாத்தையும் மாத்திடுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கைய மாற்றி கொள்றதுக்கு முதலாவது நான் என்ன திரும்ப செய்யணும்? என்ன தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த வாக்கு தத்தத்துல தான் கர்த்தர் இந்த வருஷத்துல ஒண்ணு நடத்த சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த 2வது மாசத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். யோபு என்ற புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இதுதான் இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆண்டவரே நீ செய்ய வல்லவர் சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியைகளை நீ பெருகி பாரு, அவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் பாருங்க, சகலம்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அளவே இல்லை. எல்லா காரியத்திலும் அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். யோபுவோட புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோபு எந்த சூழ்நிலையில தெரியுங்களா அவன் இந்த காரியத்தை பேசுறான்? எல்லாம் இழந்தவனா இருக்கிறான். அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. அவன் இருந்ததால எல்லா விதமான சொத்துக்களும் அவனை விட்டு போச்சு. எல்லாம் இழந்தவனா, எதுவுமே அவன் கூட இல்லை. ஏதோ வீடு போயிருந்தா பரவாயில்ல, காடி போயிருந்தாலும் பரவாயில்ல, நாடு மாடு போயிருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அப்ப அவகிட்ட இருக்கிற எல்லா பணங்களும் போயிருந்தாலும் பரவாயில்ல, அதை கொடுத்தலாம், அதெல்லாம் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். வீடு போனா வீடு வாங்கிடலாம். ஆமாவா இல்லையா? காடி போனாலும் காடி. அப்பாவுடைய ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியத்தை நம்ம செய்யணும். இதுதான் என்னுடைய தரிசனம். இதுதான் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில செய்ய போற காரியம். எல்லா தேவைகள் இருக்கு, ஆனாலும் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு வழியில கர்த்தர் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. பாஸ்டர் எங்க இருந்து பணம் வருது? ஆனா வருது. எப்படி வருது? ஆனா வருது. அதை கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதான் சொல்ல முடியும். மோசஸ் போய் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் சொன்னார். போன பாஸ்டர் போய் பார்த்தேன் அப்படின்னு. ஒண்ணுமே இல்லதான், ஆனா கர்த்தர் செய்யல. எப்படி? சகலத்தை செய்ய தேவன் வல்லவர். அல்லேலூயா. சகலம்னு சொல்லணும், எல்லா காரியத்திலும் அவர் செய்ய வல்ல. அதே போல உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உன் குடும்பத்திலையும் சரி, என் தேவன் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கேன், டைம் முடிய போகுது. உடம்பு சரியானத
தேவனுடைய காரியத்துக்காக என்னோட வாழ்க்கையை எப்ப நான் ஒப்பு கொடுத்து நான் செய்ய ஆரம்பிச்சனோ, ஆண்டவர் என்னுடைய தேவைகளை நான் கேட்காமே கத்து செஞ்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் யாருகிட்டையும் போயிட்டு கை ஏந்தி நிக்காத அளவுக்கு கத்தரை நடத்துறேன். என் குடும்பத்தை நடத்துறேன், என் பிள்ளைகளை நடத்துறேன். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வழியில கத்தர் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன் உங்க பர்ஸ்ல பணம் குறையாதுன்னு சொன்னேன். எத்தனை பேரு உங்க பர்ஸ்ல கத்தர் நிரப்பிக்கிட்டு இருக்கிறார்? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இப்ப நான் புது பேசுறேன். என் பேசு கொஞ்சம் இதா போயிடுச்சு. அதனால அது ரொம்ப ஆசீர்வாதமான பேசு, ஒரு பிளஸிங்கான பேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பேச நான் 10,000 ரூபாய்க்கு விற்கலாம்னு நினைக்கிறேன். யார் வாங்க போறீங்க? என்னோட பழைய பேசு நான் ஒரு 1000 வெளி வைக்கல, ஆண்டு 10,000 வெளிக்கு போடுவோம். அந்த பேச நீ 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கர்த்தர் உனக்கு 1 லட்சம் சொல்லி கொடுப்பாரு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஏன் நான் சொல்றேன்? ஏங்க, யாராவது ஒரு ஆள் என்னோட லைன்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன். உனக்கு வேணுமா? 10,000 ரூபாய்க்கு அந்த பேசல விட்டுருப்பேன். யாருக்கு வேணும்? சரி, வேணுமா? ஃபைனா சொல்லுங்க. இது இல்ல பழசு. ஊழியக்காரன் பாவிச்ச பேசியா? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த அபிஷேகத்தை கத்தறது ஓலத்துல கத்துறது போயிடும். ஐயா, என்ன விட்டுருங்க பாஸ்டர், வேணும் போதும், என் பர்ஸ் எனக்கு போதும். அவன் தான் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கத்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு புது ஒரு ஓலட்டு கத்தர் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் எனக்கு அதே பர்சன் பார்த்தேன். இவ்வளவு நாள் ஆண்டவரே அந்த பர்ஸ்ல எனக்கு அநேக ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. எனக்கு ஒரு புது பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுவும் இந்த புது மாசத்துல நேத்து தான் அந்த பர்ஸ் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நேத்து தான் அந்த பர்ஸ் ஏரல் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்ப நான் ஆண்டோட நினைச்சேன், அப்ப இந்த புது பர்ஸ் ஆண்டனே எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்துல என்னுடைய பொருளாதாரத்துல டபுளா என்ன ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுல நான் சிங் டாலர் வச்சிருக்கிறேன். என்ன பர்ஸ் சொல்றீங்க? மலேசியா மணி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. முடிஞ்ச US டாலர் வைக்கணும். ஹல்லேலூயா. இந்தியா காசா அது நான் அடையாளிச்சிருக்கேன். அப்ப ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு அதை நான் என்ன செய்யறேன், ஆண்டவருடைய நாமத்தில் அந்த அறிக்கை செய்யறேன். அதை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி நான் அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் செய்வாரு. இன்னைக்கு பாக்குறீங்க, என்னமோ பேசுன்றாரு, ஏதோ பணன்றாரு, விசுவாசன்றாரு, உலகத்தாளுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நம்மளோட வாழ்க்கையில ஏன் தெரியுமா இவ்வளவு ஆணித்தரமா உறுதியா உங்கள்கிட்ட பேசுறேன்? கர்த்தர் நடத்துறத நம்மளோட நான் பேசிட்டு இருக்கேன். போன வாரம் இந்த வாரத்துல எப்ப நான் சிங்கப்பூருக்கு போனேன், வெள்ளிக்கிழமை ஒரு கம்பெனியில போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வர முடியாது. கர்த்தர் அல்லேலூயா. சிங்கப்பூர் காடி அவரே எடுத்துட்டு வந்து என்னை வீட்டுல ஏத்தி அவரே கொண்டு போய் சிங்கப்பூர் அவரோட கம்பெனியில அந்த கம்பெனியில ஜெபம் பண்ண சொல்லி, அந்த பிசினஸ்க்காக ஜெபிக்க சொல்லி ஜெபிச்சுட்டு தேக்கால போயிட்டு நல்லா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. நல்லா சாப்பிட்டு கொண்டு வந்து எங்க வீட்டுல வந்து அல்லேலூயா. 3 வருஷம் அவரோட பிசினஸ் ஆயிரக்கணக்கான இமெயில் அனுப்பியிருக்காரு. எந்த இமெயில் அவருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள அந்த மனுஷன் கடந்து போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் வீட்டுக்கு வந்தாரு, ஜெபம் பண்ண. இமெயிலே வராத இமெயில் இன்னைக்கு அநேக இமெயில் அவருக்கு பாஸ்டர், என் கம்பெனிக்கு நீங்க வரணும், நீங்க எனக்கு என்னோட ஆபீஸ்க்காக நீங்க ஜெபம் பண்ணணும் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா.
80,000 வெள்ளி 1,00,000 வெள்ளி நல்லா என்ன சம்பாதிச்சு ஒரு மாசத்துக்கு அவருக்கு வர வேண்டிய வருமானம். கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஆசை. கேத்தலிக் கேட்கிறார், பாஸ்டர் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறாங்களா சொல்லுங்க. நான் எல்லாம் பூசி நான் எங்க பூசி பார்க்கிறேன் சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? இது என்னது பாஸ்டர்? அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம போட்டு விடலாம். இந்த இடத்துல இருக்கியா? ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, வருவாங்க வீட்டுக்கு, இந்த இடத்துல செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல செஞ்சு வச்சிருக்காங்க, இது ஒரு 10 நாள் ஜபத்துல நம்ம போனோம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி போனாதான் கர்த்தர் ஒரு பெரிய காத்து, இல்லைன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் குடும்பத்துல நடந்து எப்படி இருக்கும் சொன்னா? நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஆண்டவர் சொல்லாம நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? அவ்வளவுதான். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டேன். நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கர்த்தர் முடிச்சிட்டேன். என்ன செஞ்சு வச்சிருந்தா எல்லாத்தையும் கர்த்தர் அழுத்தி வீசிட்டேன். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும், விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் ஆண்டவர் தேடுங்க, அப்பதான் நண்பன் நடக்கும். இன்னைக்கு அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ உன்னோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நீ அணைச்சு கொள்றியோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் காரியங்களை உன் சமூகத்துல இறங்கி வருவார். அல்லேலூயா. அவருடைய கிரியில நம்ம பெருகக்கூடிய அந்த இடத்துல வசனத்துல நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை தேவனுக்கு உகந்த இடத்துல நீ வச்சு கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. சரி, ஆண்டு எத்தனோ விதத்துல நம்ம தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஏன்னு சொன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலும் தேவனோட தப்புவிக்கும் வல்லவரா இருக்கிறார். உன்னை காப்பாற்றும் அவர் வல்லவரா இருக்கிறார். உன்னை விடுதலையாக்குவேன் தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை வருகிற வாரத்துல நான் கண்டினியூவா அவரோட நான் பேசுறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வாராங்க. எல்லாம் எழுதி போமா போனாலும் காடி வாங்கிடலாம், மாடு எல்லாம் வாங்கிடலாம், செத்து போனாலும் பரிசல வாங்கிடலாம். ஆனா எல்லாம் போயும் கடைசியில 10 பிள்ளைங்களும் அவனை வச்சு செத்து, பிள்ளைங்க 10 பிள்ளைங்களும் செத்து போச்சு. அது தாங்க முடியுமா? பிள்ளைங்க உயிருங்க, 10 பிள்ளைங்களும் என்னது? யோபோட 10 பிள்ளைங்களும் இறந்து போச்சு. எத்தனை குமாரர்கள் யோபுக்கு? ஹலோ, எத்தனை குமாரர்கள்? 10. எத்தனை குமாரர்கள்? எத்தனை பேர் 3ன்றீங்க? எத்தனை பேர் 4ன்றீங்க? 5ன்றீங்க? 7ன்றீங்க? யோபுக்கு பைபிள் திருப்பாங்க. எத்தனை? 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். அல்லேலூயா. 10 பிள்ளைகள் யோபுக்கு. நம்ம ஒன்னை இழந்துட்டாலே நம்மளால தாங்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆனா இந்த சூழ்நிலையில் யோபு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவரே சகலத்தை செய்ய நீ வல்லவர். இங்கதான் ஹைலைட். எல்லா காரியத்தையும் நீங்க செய்ய வல்லவர் சொல்றான் யோபு. அந்த வசனத்தோட மேல் காரியம் என்ன சொன்னா, அவர் சொல்றான் தேவனால் எந்த திட்டத்தையும் நினைத்து அதை செயல்படுத்த முடியும் என்று யோபு முழுவதும் என்ன செஞ்சான்? புரிந்து கொள்ளான். எந்த திட்டத்தையும் நினைத்து அதை செயல்படுத்த முடியும் என்று யோபு முழுவதும் அவன் புரிந்து கொள்கிறான். இயற்கையை பற்றி தேவனுடைய பிரசங்கத்தை குறித்து அவன் பாடம் என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்றான். இயற்கையை குறித்து ஆண்டோட பிரசங்கத்தை குறித்து யோபு கற்றுக்கொள்றான். ஆனா யோபு நினைக்கவே இல்லை இது எல்லாம் அவனோட விட்டு இறந்து போகும்னு சொல்லி. அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமா இருந்தாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் யோபுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் யோபு என்ன செய்யலாம்? நல்லா ஆசீர்வாதமா இருக்கலாம், நல்ல செல்வ சீமானா இருக்கலாம். யோபோட முதல் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா கர்த்தர் யாரை வச்சிருந்தாரு? யோபு வச்சிருந்தார். அதே தேவன் தான் என்ன செய்யறாரு? பிசாசை கொண்டு யோபு சோதிக்கிறார். அல்லேலூயா.
அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும். சில சோதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பா. என்ன சோதனை என்னோட வாழ்க்கையில வந்தாலும் சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான், நீங்க நினைத்தது என் வாழ்க்கையில தடைப்படாது. என்ன ஆண்டவனோட குறித்து நினைச்சாரோ அது எதுவுமே தடைப்படாது. நிச்சயமா கர்த்தரோட வாழ்க்கையில செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? தேவனை பிடிச்சு நிற்கணும். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நீ பிடிச்சு கொள்ள. என் வாழ்க்கையில நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கீங்க. நீங்க நினைச்ச எல்லாத்தையும் வாழ்க்கையில முடிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. நீ ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி நின்று பாரு, கர்த்தர் வாழ்க்கையில செய்யலாம். யோபு இதை நல்லா அறிஞ்சிருந்தோம். சில வேளையில நம்மளோட ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போகும்பொழுது நமக்குள்ள என்ன வரும்? ஓ, ஏதோ நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்ட, ஏதோ தப்பு செஞ்சிட்ட, அதான் இதெல்லாம் உன்னை விட்டு போகுது. சில வேளையில ஆண்டவர் எப்படி யோபுவை பிசாசை கொண்டு தேவன் சோதிச்சார், அதே போல நம்மளோட வாழ்க்கையில சில சோதனைகளை கர்த்தர் கொடுப்பார். சில வேளையில நம்ம அதை என்ன செய்ய முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. இது ஏன் என் வாழ்க்கையில நடக்குது, ஏன் இந்த கர்த்தர் என்னோட வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு? ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் கர்த்தர் இந்த காரியத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார். ஆனா யோபோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இழந்தவனா இருந்தான். ஆனா யோபு என்ன தெரியுமா செய்யல? தேவனை விடல. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோபு தேவனை விட்டாரா? ஆண்டவரை மறுதளிச்சாரா? இல்லங்க. ஆண்டவரை அவன் நம்பி இருந்தான். ஆண்டவரை என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறான்னு சொல்லி. இன்னைக்கு அதே போல நம்மளோட வாழ்க்கையில நீ நான் நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை உன்னோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் யோபு சொல்றான். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். எபேசியர் 3:20 எடுத்து வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. சரி, மறுபடியும் வாசி. எபேசியர் 3:20 வாசி பாருங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு எபேசியர்ல, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அவர் சொல்ற நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வல்லமை என்ன தெரியுமா செய்து நமக்குள்ள இருந்து அது கிரியை செய்யக்கூடியதா இருக்குதான். அல்லேலூயா. அப்ப அந்த வல்லமையில அப்போஸ்தலன் பவுல் இதை யாருக்கு எபேசியருக்கு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஐயா, நீ வேண்டிக் கொள்றதையும் நீ நினைக்கிறதையும் என் தேவனார் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்யும்படியாக தான் தேவன் இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கிரியில வல்லம் இருக்குது. இன்னைக்கு அந்த வல்லம் அதான் சொன்ன தெரியும், அந்த நெருப்பு. இந்த வல்லமை குறித்து பேசணும்னு சொன்னா நிறைய இருக்குது. எத்தனை பேரு அந்த சூறாவளி காற்று உங்களுக்கு தெரியும், பார்த்திருக்கீங்க தானே? அந்த காத்து வந்துச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வரும் உங்களுக்கு தெரியுமா? வந்த ஒரு வீட்டையே தூக்கிடுது. அம்மாவா இல்லையா? எவ்வளவு பெரிய மரமா அந்த மரத்தையே என்ன செஞ்சிருது? சாச்சிருது. எல்லா காரியத்தையும் என்ன செய்யுது? அந்த காத்து தரமட்டமாக்கிறது. அல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமை அதை விட பெருசு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை அதை விட பயங்கரங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த எபேசியருக்கு பேசுறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஏதோ ஒரு பெரிய அசைவ கர்த்தரோட வாழ்க்கையில கொடுக்க போறார். ஏதோ ஒரு வல்லமையை கர்த்தரோட வாழ்க்கையில கொடுக்க போறார். நான் உட்கார்ந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பின்னாடி மோசஸ் இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மனுஷனுக்கா ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. என்ன இருக்கா? ஒளிவு என்ன இருக்கா? தெரியல எனக்கு ஏன்னு சொல்லி. ஏதோ ஒரு அபிஷேகத்துல கர்த்தரோட இன்னைக்கு நிரப்ப போறேன்.
ஏதோ ஒரு வல்லமை மேல இறங்க போகுது. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய கிரியையில நம்ம பெருகக்கூடியவர்களா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அங்க வசனத்துல அழகா போட்டிருக்குது, 20ஆம் வசனம் சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா. கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நீ எதெல்லாம் வேண்டிக் கொள்றியோ, நீ எதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில நினைக்கிறியோ, ஆண்டவர் சொல்றாரு, அவர் கிரியை செய்கிற வல்லமையின்படி உன்னோட வாழ்க்கையில நடக்கும். அது வாழ்க்கையில செய்வன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க வசனத்தை. நீ ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது இந்த காரியம் உன்னோட வாழ்க்கையில நடக்கும். நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நினைச்சுதான் உன்னோட வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்வார். அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர்களுக்காக செய்கிற ஒவ்வொரு மகிமையான காரியத்துல தான் கர்த்தர் செய்வாரு, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். யோபுவோட வாழ்க்கையில கர்த்தர் அதான் செஞ்சார். அதான் யோபு சொல்றான், தேவனே சகலத்தையும் செய்ய நீ வல்லவர் என்றான். சகலத்திலே ஆண்டவரே நீங்க வாழ்க்கையில செய்ய நீ வல்லவர். நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம், யோபோட நல்ல வாழ்க்கையில யோபோட நிலைமையில நம்பர் தான் என்ன செஞ்சோம், சபைக்கே வரமாட்டோம். அம்மாவா இல்லையா? சபைக்கே வரமாட்டோம். அப்புறம் என்னது, நம்மளோட வாழ்க்கையில தேவனுக்காக எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்னைக்கு ஆண்டவருக்காக செஞ்சு என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் வாழ்க்கையில செய்யலன்னு சொல்றீங்க, நீங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க. உங்களை நான் பார்க்கணும். ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, இன்னைக்கு பிசாசானவன் தந்திரமா இன்னைக்கு வாழ்க்கையா இன்னைக்கு நாசப்படுத்திக்கிட்டு நீ தேவனுக்காக நிக்க முடியாதபடி அவன் என்ன தெரியுமா செய்யறான், உன் வாழ்க்கையில சில தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ எழும்பு, நான் உன்னோட வாழ்க்கை பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. பிசாசு என்ன தெரியுமா செய்யறான், நீ எழுப்ப முடியாதபடி உன் வாழ்க்கை அந்த இடத்துல தடை பண்ணிக்கிட்டு. அல்லேலூயா. உன்னுடைய காரியத்துக்காக, உன்னுடைய தேவைகளுக்காக நீ என்ன தெரியுமா செய்யணும், தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. தேவை உன்னுடையது, பிரச்சனை உன்னோடையது. நீ என்ன செய்ய, உட்கார்ந்து உபவாசம் போட்டு உட்கார்ந்து என்ன செய்ய, முட்டி காலில் நின்று ஜெபம் பண்ணு. ஊழியக்காரன் வந்து தலையில கை வச்சு வார்த்தை கொடுப்பாங்க, ரபா ஷபா ரபு, ஆண்டவரோட இப்படி நடத்த போறா அப்படி நடத்த போறான்னு சொல்லி. அல்லேலூயா. அது உண்மை, கர்த்தர் நடத்துவாரு. அவர் நடத்துற விதத்துல உன்னோட வாழ்க்கை இருக்கும், உன்னோட ஜீவியம் இருக்கும். அப்பதான் கர்த்தர் நடத்துவார். நான் உண்மை இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, கடவுளுடைய பயம் இல்லாம, தேவனுக்கு செய்ய வேண்டியதான நான் செய்யாம இருந்தா கர்த்தர் எப்படி என் வாழ்க்கையில காரியங்களை செய்வார்? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்ப உன்னோட வாழ்க்கையை முதலாவது ஆண்டவருக்கு என்ன செயல்படுத்து. இந்த 2வது மாசம் நம்ம இந்த வாரத்துல நம்ம சத்தியண்டா சபை நம்ம கிராண்ட் ஓப்பனிங் செரிமனி செய்ய போறோம். இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லைங்க, நம்ம செய்யற காரியம். இன்னொரு சேர்ச்சி நம்ம திறக்க போறோம் அப்படின்றதான் ஒரு சிலரோட மனசுல இருக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சேர்ச்சை எடுத்து அதற்கு வேண்டிய தேவைகளை சந்திச்சு அதுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, பணம் எல்லாம் இருந்து செய்யறது அது வேற. காசு இருக்கு, நான் வீடு வாங்குறேன். ஆமாவா இல்லையா? காசு இருக்கு, நான் என்ன வாங்குறேன், கார் வாங்குறேன். ஒண்ணுமே இல்லை, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், இறங்கி காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டும்படியா பிரயாசப்பட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, இந்த பிரயாசத்தை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இதை யார் பார்க்கிறா? பிசாசும் பார்க்கிறான். நீ எப்படி ஆண்டோடைய ஊழியத்தை கட்டுற நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த சத்திய இந்த ஆராதனையை ஊழியத்தை எடுத்ததுல இருந்து என் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு போராட்டம், பயங்கரமான ஒரு எண்ணத்தை நெருக்குது பிசாசு கொடுத்துரு என்னோட ஆவியில. ஏன்னா இந்த போராட்டம் இங்க இல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியினுடைய சேனையோடு நம்ம போராடி இருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியண்டா சேர்ச்சி வந்து பார்த்துட்டீங்க? கை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேர் வந்து இன்னும் பார்க்கல? ஏன் பார்க்கல? நீங்க தான்
அல்லேலூயா. வந்து பாருங்க, வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அம்மாவா இல்லையா? எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காரணும், அதுல இல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க, அதுலதான் ஒரு காரியம். அங்கதான் கர்த்தர் காரியங்களை செய்யும். அல்லேலூயா. எத்தனை வேர்வை சிந்து, எத்தனை நம்மளுடைய டைமை நம்ம அங்க ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம், அடுத்தடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லி எவ்வளவு காரியங்களை நம்ம காரியங்களை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு இந்த இடத்துல, எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம், சொல்றான், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா. அவனோட வல்லம் இருக்கு தெரியுங்களா, அது மிகவும் அதிகமா நம்ம வாழ்க்கை. நீ தேவனோட வல்லமையில நின்று பாரு, கர்த்தர் பெரிய காரியத்தோட வாழ்க்கை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசத்துல சொன்ன, தேவரே சகலத்தை செய்ய நீ வல்லவர். இந்த வார்த்தை ரொம்ப பலப்படுத்திடுச்சு. இந்த வார்த்தை தான் எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் தான் சகலத்தை செய்ய வல்லவர், என்னால முடியாது. அப்புறம் சொல்றார் யோபு, நான் நினைத்தது, நீ நினைத்தது தடைப்படாது. நீங்க என்ன நினைச்சிருக்க அது என்னோட வாழ்க்கையில தடைப்படாது. அல்லேலூயா. அது நம்மளை தடைப்படாதபடி தேவன் நிறுத்த சிவன் நம்மளோட வாழ்க்கையை நடத்துவோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியா எடுத்து கொடுங்க. எரேமியா 32வது அதிகாரம். வாசி. யோசனையிலே பெரியவரும், அவர் சொல்றாரு, எரேமியா சொல்றான், என் தேவன் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவரு யோசனையில பெரியவர், செயலில் அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவனவனுக்கு சொல்றாரு, அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும், அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும், அவனவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும், அவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளிலும் மேலும் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா சொல்றாரு இந்த வசனத்துல. மறுபடியும் வாசி அழகா கேளுங்க நல்லா. யோசனையில் பெரியவர். நம்ம ஆண்டவர் யாருங்க? யோசனையில பெரியவர். அவர் யோசனையில அவர் பெரியவர். அவரை போல ஒரு பெரிய தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் யோசனையில பெரியவர். இரண்டாவது, செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். அவர் செயல்ல வல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற செயல் தெரியுமா, அது வல்லமையா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் அவனவனுக்கு, நல்லா கேளுங்க, அவனவனுக்கு, அவனவனுடைய, நல்லா கேளுங்க, அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய, நல்லா கேளுங்க, அவனவனுடைய கிரிகையின், நல்லா கேளுங்க, கிரிகை, நல்லா என்ன சொல்லுங்க, கிரிகை. ஆண்டவர் இந்த கிரியை ரொம்ப பார்க்கிறார், நம்முடைய செயலை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் செய்றாரு. நீங்க இந்த ஒரு செட் மைக்க வாங்கிட்டு வந்து நீங்க சேர்ச்சி கொடுக்குறீங்க தெரியுமா, அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு ஃபேன் நீங்க வாங்கி இந்த இடத்துல வச்சிருக்கீங்க தெரியுங்களா, கர்த்தர் பார்க்கிறார். நான் சொன்ன இந்த இடத்துல ஒரு ஃபேன் வைக்கணும் அப்படின்னு, ஆமாவா இல்லையா? சரி, பாவம் ரொம்ப வெறுத்து ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சொன்னேன், இங்கேயும் ரொம்ப சூடா இருக்கு, இங்க ஒரு ஃபேன் வைக்கணும்னு சொன்னேன். ஆமே. எப்ப சொன்னேன்? என்ன ஒரு மாசம்? அது சொல்லி பல மாசம் ஆச்சு. ஆமாவா இல்லையா? அப்புறம் இது ஒண்ணு வாங்கணும்னு சொன்னோமா, எங்க நம்ம இவங்க ஐஷு, எங்க ஐஷு இருக்காங்க, இது ஒண்ணு வாங்கணும்னு சொன்னோம் தானே. அப்புறம் மைக் ஒண்ணு வாங்கணும்னு சொன்னேன். நாங்க தினேஷ் மைக் வாங்கிக்கிறேன். அவரு சொல்லி பார்த்தாரு, இது வாங்குற மாதிரி தெரியல, நம்மளே வாங்கிடுவோம்னு சொல்லி வாங்கிட்டேன். சொன்னேன், இதெல்லாம் காரியங்கள் நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா அவர் செய்யல, ஒன்னும் வாங்கல. அல்லேலூயா. என்னுடைய அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இந்த காரியத்துல யார்கிட்ட இந்த காரியத்தை பேசினேன்? உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் பேசுறேன். அல்லேலூயா. யாராவது ஒரு ஆளாவது வாங்கி அந்த இடத்துல வேலை வச்சிருக்கோம். அம்மாவா இல்லையா? ஐயா, உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார்.
அல்லேலூயா. நீ தேவனுக்காக செய்யறது தெரியுமா? ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு இது ஊழியம், இந்த ஊழியத்தை கர்த்தர் பார்த்து தான் அவருடைய வாழ்க்கையில் மகிமையான கர்த்தர் செய்வார். அப்ப இந்த செக்ரட்டரி சபைக்கு பாஸ்டர் ஜேம்ஸ் மூர்த்தியை நான் கொண்டு போனேன் ப்ரே பண்றதுக்கு. முத வந்து பிரதர் பாஸ்டர் அலெக்சாண்டர் இருக்கார்ல, அவர் தான் முத ஜெபம் பண்ணோம், கூட்டிட்டு போனேன். அவர் தான் அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணோம். ரெண்டாவது பாஸ்டர் ஜேம்ஸ் மூர்த்தி அந்த இடத்துல ஜெபம் பண்ணாரு. மூணாவது வந்து நினைக்கிறேன் பாஸ்டர் கேசி, பாஸ்டர் கேசி வந்தாரு, அவர் ஜெபம் பண்ணாரு. நாலாவது வந்து ஜாயோட அப்பா ஜேம்ஸ் அவர் வந்தாரு, அவர் வந்து சபையில ஜெபம் பண்ணார். நாங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். என்னோட விருப்பம் என்னன்னா வரவங்களெல்லாம் அந்த இடத்துல ஆண்டவரை கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த எதுக்கு நம்ம ஜெபிக்க வைக்கணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தர் ஆண்டவரை இந்த ஊழியத்தை கட்டணும், இந்த சபையினோட தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும், மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் வந்து என்னோட என் வீட்டை நான் கட்டல, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நான் வந்து உங்களை போட்டு அமைத்திக்கிட்டு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அந்த எண்ணமே எனக்கு சிந்தையில இல்லை, அதவே இல்லை. ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் இந்த ஊழியத்தை கட்டணும், அதுதான் என்னோட விசுவாசம். எவ்வளவு தேவை. ஆனா இந்த சூழ்நிலையிலும் ஒரு சிலர் நீங்க கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்க இந்த ஊழியத்துல, கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நினைக்கே இல்ல 2 புது ஏக்கோன் அந்த இடத்துல போட கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. பணம் இருக்கிறவங்க செய்யலங்க, இல்லாதவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய தத்தொக்குட்டுலாம் கொடுத்த ஒண்ணுமே வரல, பாக்குறேன் அவ்வளவுதான். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தேவன் சகலத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. தேவரே சகலத்தை செய்ய வல்லவர். தேவன் சகலவற்றை செய்ய அவர் வல்லவர். அப்ப அவருடைய கிரியையில அந்த இடத்துல பாக்குறோம். அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, வாசி. அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும். ஓகே. அவன் அவனுடைய கிரியைக்கு பலனுக்கு தக்கதாகவும். பாருங்க, பலன் சொல்றாரு. அவனுடைய கிரியைக்கு பலனுக்கு தக்கதாகவும், அதுக்கு தகுந்த பலனை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தான் கர்த்தர் கிருபையா கர்த்தர் செய்ய போறார்.